மூன்றின் புகழோடு தோன்றுக என்று அன்றே சொன்னான் வள்ளுவன் அன்று. ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியேறும் போது இங்கா இங்கா நான் பிறந்தது இங்கா என்று தான் அழும். ஏன் தெரியுமா? நான் இங்கு தான் பிறந்திருக்கிறேன், இப்படித்தான் பிறந்திருக்கிறேன் என்று சுற்றி முற்றி பேசுபவர்களை தன் கண்களால் அறியுமாம். கருவறையிலிருந்து கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம் தான் நம் வாழ்க்கை. எனவே அந்த குழந்தை பருவம் கடந்து தள்ளினடையிட்டு ஏடு நோக்கி கல்வி கற்கும் காலங்கள் மறைந்து கூகுளில் பிறந்து பேஸ்புக்கில் வளர்ந்து ட்விட்டரில் கால் வைத்து வைஃபையில் நடந்து செல்லும் குழந்தைகள் தான் இப்போது சமுதாயத்தில் பல இன்னல்களுக்கு உட்படுகின்றன. ஆற்றுக்கு வரப்புண்டு, அலை மோதும் கடலுக்கும் கரையுண்டு, மலையின் நீளத்துக்கு முடிவுண்டு, விமான வேகத்துக்கு அளவுண்டு, உப்புக்கும் அளவுண்டு, தப்புக்கும் தண்டனையுண்டு. நேற்று தோன்றி இன்று மறையும் மனித ஆசைக்கு எல்லை இல்லையே மானிடா என்ற கருத்திற்கேற்ப நமது சமுதாயத்தில் தீய வழியில் ஈடுபடுவோர் குழந்தைகளை கடத்துதல், குழந்தை திருமணம், குழந்தை கற்பழிப்பு, குழந்தை கொலை மற்றும் பெண் சிசு கொலை, குழந்தைகளின் உடல் உறுப்புகளை திருடுதல் போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்துகின்றனர். அந்த குழந்தைகளைத்தான் பல்வேறு இன்னல்கள் உட்பட்டு அவை மாறுதலுக்கு உட்படுகிறது. மாற்றுத்திறனாளியாக பிறந்த குழந்தைகளை குப்பை தொட்டியில் வீசுகிறார்கள் அவர்களது பெற்றோர். இந்த அவலம் நம் கண் முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறது. அன்று மாற்றுத்திறனாளிகளை குப்பை தொட்டியில் வீசியிருந்தால் ஹெலன் கெல்லரும் தாமஸ் ஆல்வா எடிசனும் கிடைத்திருப்பாரா? ஹெலன் கெல்லரை குப்பை தொட்டியில் போட்டிருந்தால் பொலோனியம் என்ற தனிமம் கிடைத்திருக்குமா? தாமஸ் ஆல்வா எடிசனை குப்பை தொட்டியில் போட்டிருந்தால் இந்த ஒளி கிடைத்திருக்குமா? ஆனவே கிராமத்திலிருந்து வந்தாலும் நகரத்திலிருந்து வந்தாலும் படித்த குடும்பத்திலிருந்து வந்தாலும் படிக்காத குடும்பத்திலிருந்து வந்தாலும் நீ யாராக இருந்தாலும் உன் அறிவால் உழைப்பால் முன்னேறலாம். மின்னல் மின்னும் போது அம்மாவை கட்டி அணைக்கும் குழந்தைக்கு தெரிந்திருக்கிறது அம்மா அதைவிட பெரிய சக்தி என்று. சமுதாயத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் சமுதாயத்தினாலும் பல தீர்வு காண முடியும். பெற்றோர்களால் அவர்களுக்கு எப்படி மரியாதையுடன் நடந்து கொள்வது, பிறருக்கு உதவுவது, நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பது போன்றவற்றை கற்றுக் கொடுக்க முடியும். ஆசிரியர்களால் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் தீய சொற்களை பேசாமல் நல்ல வார்த்தைகளை கற்றுத்தரவும் அவர்களால் முடியும். அன்னை தெரசாவே, நீர் கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கலாம். நீர் கருணையுற்று இருந்ததால் இந்த உலகிற்கே தாயாகி இருக்கிறாய் என்ற கருத்துக்கேற்ப அன்னை தெரசா காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தை குப்பை தொட்டியில் ஒரு பொட்டலம் கிடைப்பதை கண்டார். அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தார். பிறந்த சில மணி நேரத்தில் அந்த குழந்தை குப்பை தொட்டியில் கிடந்தது. அதை பார்த்து அன்னை தெரசா மனம் வாடினார். அந்த குழந்தையை வெந்நீரில் குளிப்பாட்டி போர்த்தி அன்று ஆரம்பித்தார் அநாதை ஆசிரமத்தை. 1955ஆம் ஆண்டு நிர்மல் சிசுபவன் என்ற நிறுவனத்தை தோன்றி பல்வேறு அநாதை குழந்தை ஆசிரமத்தை தொடங்கினார். அதுபோல நல்ல அரவணைக்கும் குழந்தைகளை அரவணைக்க நம் அன்னை தெரசா அன்பிலமும் பல்வேறு குழந்தைகள் காப்பகமும் 1098 என்ற சைல்ட் லைன் நிறுவனமும் பல்வேறு இயக்கங்களும் செயல்பட்டு வருகின்றன. அந்த இயக்கங்களில் வாழும் குழந்தைகள் தன் தாயை பார்த்தால் சொல்லும், தாயே, எனக்கு மறுபிறவி கிடைத்தால் நான் உனக்கு செருப்பாக பிறக்க வேண்டும். உன் காலில் மிதிபட அல்ல, என்னை சுமந்த உன்னை நான் ஒரு முறை சுமக்க என்று அந்த மலடை தன் மலலை பேச்சால் சொல்லும். மாணவனே, பருவ நெருப்பில் காய்ச்சிய வாழை, நாளை என்பது உன் திருநாளை, இமை திற சுடர் முகம் தூக்கு விசால பார்வையால் விழுங்க உன் மக்களை என்று பாரதிதாசன் அன்று கொடுத்த கூக்குரல் இன்று சுடவிட்டு எரிகிறது. எனவே சமுதாயத்தில் ஏற்படும் குழந்தை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சமுதாயத்தாலும் பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் கண்டிப்பாக முடியும் என்று கூறி தோல்விகளும் கேட்டுப்பார் வெற்றியின் வாசல் படிக்கு வந்து விடலாம். எனவே உங்கள் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.